ஃபோனு சார்ஜிங் போட்டில் தண்ணி போய் பாக்ஸ் இருக்கா இருக்கு அதோ பயமாக இருக்குது. டம்மு டம்மு சுமஞ்சிருக்குதா கீழே விழுந்துச்சோ அப்படின்னு இதுதான் பயமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றா இது இரும்பு தானே, பிளாஸ்டிக்கு ஃபுல்லாக போயிடும். இன்னும் இருக்கா இருக்கு தெரியலையே.
இந்த மாதிரி அரிய வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டீங்க. நான் தான் அப்பயே பிடிக்கணும்னு. அவர் விழுந்திருக்க போது செமையா இருக்குப்பா. தூக்குறதுக்குள்ளே போயிட்டுக்கணுமே ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ. கையை கொடுங்க. நான் ஆஃப் ரோடே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வளர்ந்துட்டீங்க. நீ மேலே என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு தெரியல. 2 பரோட்டா போட்டு கூட்டா என்ன பண்ணுவாரு? அது கரெக்டு தான். ஒரு 4 பரோட்டா 5 பரோட்டா கொடுத்தீங்கன்னா நைட்டு மொத்தமாக ரைட்டு போடுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பின்னாடி இருக்கும். எடுத்துட்டே தான் இருக்கிற நான்லாம். அப்படியே கீழே தள்ளி விடுங்க. கல் எடுத்துலாம். எடுக்க வெயிட் நல்லா இருக்கு. மாட்டிக்கோ. ஆமா மாட்டோம். ஏத்து இல்ல மாட்ட வேணாம் ப்ரோ. கல் எடுத்து ஏத்தலாம். நீ கல் போட்டு எடுத்துறா. ப்ரோ பின்னாடி கல் இருக்கு. வா ப்ரோ, ஏறிடும். வா ப்ரோ. இல்ல இங்க வந்து மாட்டிக்கும் ப்ரோ. இல்ல அந்த கல் இருக்கு. வா கை மேல வாங்க. ஓகே வாயா. அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க. போங்கங்கிற சீன்ல இருக்கும். இருங்க பாய். கல் எடுத்துலாம். நீ லைட்டா வா சொல்றேன்.
அதுக்கு இங்கே தான் ஆஃப் ரோடு நிற்கிறேன். இங்கே வந்தாச்சு. முன்னாடி போய் இந்த இடத்துக்கு தான் ரெஸ்ட் தேவை. இந்த இடத்துல ஒருத்தன் தான் உருப்படியே ஏத்துனா தெரியுமா? இதான் நான் கூட்ட மக்கள் எத்தனை கடகடன்னு ஏத்திட்டாங்க. ஒரே சுத்தி கீழே இருக்குது. யாருமே ஏத்தல. நான் அறந்துட்டேன். ஆனா என்ன 6 பேர் இருக்கு. ஏத்திட்டேன் கடகடன்னு. பாக்ஸ் கட்டினா இந்த மாதிரி எத்தனை. அது பயந்து பயந்து விழுந்துச்சுன்னா அது வேற. கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் करो. என்ன போடுங்க. எப்படி ப்ரோ ஃப்ரெண்ட்? ரெடியா? நான் தான் மீட்டிங். கேவலா. அங்க வளப்போம். இங்கிட்டு வாப்பா. மழை பெய்யுதுங்க. வளப்போம். ரெடியா? வா 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 வா. வா ப்ரோ வா ப்ரோ. என்னது? இந்த கல்ல ஏத்துற. இந்த கல்ல. வர வர கால். நீ மாறு நீ. சைலன்சர் போட்டு கை வந்துரும். கை கொடுங்க. ரெடி ப்ரோ. பிரேக் பிரேக். ஆ ரைட். ரெடியா? வா ப்ரோ. அடே. வா ப்ரோ. அடே. ஒரே கை பிடி. எங்களுக்கே ரெஸ்ட் வேணும். ஒரு நிமிஷம். इधर அங்க இருந்தா என்ன தெரியும்? இங்க இருந்தா கவர் ஆகும். இருக்குடா செமையா இருக்கு. செமையா வழுக்குது. அதான் ப்ரோ ஓகே ப்ரோ 2 அப்படியே இறக்கி விட்டேன். கேரளால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஏத்திடலாம். மழை பெய்யுது. ரெல்ஸ் இது. ஒரே சுத்தி அவ்வளோதான். வரல அப்படியே வந்துடலாம். நீங்கள் வண்டியில் அந்த சைடில் இருக்கும். இது திரும்ப திரும்ப வீடியோ எடுக்கும். சரி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். 2 நிமிஷம் ஆள் இருக்கு. பயப்பட வேண்டாம். சகதிச்சாரு செம்ம ட்ரையல்ஸ் பா. வேற மாதிரி
மகிழ்ச்சி. முடி முடி முடி. ஃபோனை சார்ஜிங் போட்டில் தண்ணி போய் இப்போ ஹெச்ஆர்சிலேருந்து இது ஹெச்ஆர்சியோட ஃபர்ஸ்ட் ரைட் தமிழ்நாடு சைடு இருந்து ஓகேவா. இப்போ வந்து ஹெச்ஆர்சி வந்து எல்லாரும் வந்து லடாக் போயிருக்காங்க. அதனால இப்போ நெக்ஸ்ட் ரைடு வந்து தமிழ்நாடு சைடு வந்து ஜனவரி மாதம் வந்து கொடைக்கானலில் இருக்குது ஃபர்ஸ்ட் ரைடு. எல்லாம் இதே மாதிரி கம்பல்சரி வந்துடும் ஓகேவா. தமிழ்நாடு சைடு வந்து இனிமேட்டு இருக்குன்னு சொல்லி இனிமேட்டுக்கு எல்லா ரைடும் நம்ம பக்கமும் அட்மின் மாதிரி கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் போஸ்ட் போட்டால் நம்ம இது கொலாப் போடலாம் ஓகேவா. நிறைய ரிவ்யூ வரும். அதனால நம்ம ரிவ்யூ வரும், நம்ம போகலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வரும். ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இது வரும் ஓகேவா. இல்லை இப்போ வந்து நம்ம எதனாலனா இப்போ வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு இது தேவையாக இருக்கும், இப்போ எனக்கு ஒரு தேவையாக இருக்கும், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தேவையாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வெளியே நம்மளுக்கு நிறைய பேருக்கு யாரையும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி வந்தோம்னா நிறைய பேர்த்த தெரிஞ்சுக்கலாம் எல்லா ஊர்லேயும். இப்போ எல்லா ஊர்லேயும் இப்போ நானும் வந்து ஒரு 20 ரைடு பக்கம் வந்திருக்கேன். வந்தனால இப்போ கேரளா ஃபுல்லாக எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தெரியுறாங்க. இப்போ நான் மெசேஜ் போட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். 1-2 ரைடு கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோக்கா. 2-3 ரைடு வந்தால் அதுக்கப்புறம் ரெகுலர் ரைடில் நம்மளை அவங்களே இது பண்ணிப்பாங்க. ஒரு நாள் நம்ம வரலன்னா அவங்களே ஃபோன் அடித்து ஏன் வரல என்னாச்சு அப்படின்னே கேட்பாங்க. ரெகுலர் நம்ம ஊர் பக்கம் வரப்போ நம்மளுக்கு மீட் பண்ண வருவாங்க. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் ரெகுலராக ரைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சைடு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் வந்திருக்கோம். ஜனவரி மாதம் கன்ஃபார்ம் எல்லாம் வரணும் ஓகேவா. அது எல்லாமே இப்படி தான். போடை 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 10 பேர் தான் வருவாங்க, 5 பேர் தான் வருவாங்க. நாங்கள் பிளான் பண்ணது இத்தனை பேர் வருவாங்க. வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா. இதில் வந்து முதல்ல வந்து ஆசிப் ப்ரோ வந்து இது பண்ணாரு. பிரதீப் வந்து எடிட்டிங் பண்ணி கொடுத்தாரு. கொஞ்சம் எல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இனிமேட்டு மதெல்லாம் போஸ்ட் போட சொன்னோம். அப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டோம். அதனால கொஞ்சம் எல்லாம் இது வந்துருக்கு. இப்போ நிறைய பேர் நல்லா தெரியாமல் இருந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கோம். என்னால் யாருக்குமே தெரியாது. எல்லாம் புது பழக்கம் தான். இப்போ வர நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதோட இப்போ நம்ம என்ன இருக்குன்னா நம்ம பிஸ்னஸ்லாம் ரீதியாக நம்ம நிறையா இதாகலாம், ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக வந்துட்டு போகிறனால இப்போ நான் வேறு பிஸ்னஸ்க்கு கேரளா சைடு வர மாதிரி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ நம்ம வந்துட்டு போகிறப்ப நிறையா ஐடியாஸ் வரும். நிறையா பெரிய பேர் நிறையா வருவாங்க. போன டைம் முந்தன் ரைடில் ஒரு ரைடு வந்தார். பெரிய கம்பெனிக்கார் 60-70 பேர் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம கூட ஜாலியாக பழகுறாரு. வட்டவாடாத வந்தார், நல்லா பேசினார். அதனால எந்த ஒரு ரைடிங் கீட்ஸ் வாங்குறதா இருந்தாலும், எந்த ஒரு இது ரைடிங் கீட்ஸு, பைக் அக்சசரிஸு எது வாங்குறதா இருந்தாலும் நம்ம டீம் ஹெச்ஆர்சியை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்கும். 30% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கிடைக்கும் ஓகேவா. இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் போதும். நான் பக்ஸ் ஃபாலோ பண்ணிங்க எல்லாரும். இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணினா சொல்லுவாங்க. ஹெல்மெட்டு அந்த மாதிரி பிராண்டடாக நான் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ கேரளா வரோம், இப்போ பெங்களூர், கர்நாடகா எல்லா சைடுமே நம்ம பக்கம் ஆள் இருக்கு. நம்ம டீமில் எந்த மெசேஜ் பண்ணாலும் இப்போ வால்பாறையில் நம்மளுக்கு ரூம் வேணும், நமக்கு தேட முடியல, உடனே மெசேஜ் பண்ணோம்னா நம்ம பசங்கள்கிட்ட இருக்கு எல்லா குரூப்ல இருந்து எல்லாம் உடனே குரூப்பில் மெசேஜ் போட்டேன். எல்லாம் ப்ரைவேட்டாக ஒரு 10-15 பேர் எனக்கு மெசேஜ் இது பண்ணாங்க, நம்பர் அனுப்புகிறாங்க. ஒரு 100 பேர்னா ஒரு 10 பேராவது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம். ஹெச்ஆர்சியில் அது உண்டு கன்ஃபார்ம். நிறைய சப்போர்ட் இருக்கு. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரே டீம் தான்.
இப்போதைக்கு கேரளாவில் ஃபுல்லாக ஒரே டீம் தான் இருக்குது. இல்லை ஹெச்ஆர்சியில் இல்லை, சென்னை டீம் இல்லை, டோட்டல் டீம் ஒரே டீம். ஹிமாலயன் ரைடர்ஸ் சாப்டர் ஆரம்பிப்பாங்க கேரளாவில் வந்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நான் இருக்கேன், ஆசிப். ரைடு வந்தால் ஜாயின் ஆகிறது தான், வேறு பேமெண்ட் கீமெண்ட்டில் எதுவுமே கிடையாது. 20 பேர் இருப்போம். ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான், ஆசிப், பிரதீப், யுவராஜ், இவரு. ஆமாம், ரைடு வந்துருக்கோம். நம்ம பக்கம் எல்லா பக்கமும் சப்போர்ட் இருக்கு. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் உண்டு நம்ம பக்கம். எங்கேனாலும் ரூமு எதாக இருந்தாலும் ட்ராவல் சைடு அடுத்து ப்ரோ மந்த்லி அப்டேட் பண்ணுவோம் ப்ரோ. ஒரு 1 month முன்னாடி, ஒரு 2 week முன்னாடி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுவோம். ஹெச்ஆர்சியில் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஹெச்ஆர்சி ஹிமாலயன் ரைடர்ஸ்க்கு ப்ளஸ் அட்வான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கலாம். ஓகேவா? பேர் சொல்லுங்க ப்ரோ. நான் மதன் வந்ததால தான் இந்த ட்ரிப்பில் ஒரு நிறைய பேர் வந்தாங்க. ஓகே, தேங்க்யூ மதன். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் சென்னை சேலம் டீம் கூப்பிட்டு வந்தீங்களே, சென்னை டீமு வித் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி அது இனிமேலே பார்த்தோம். ஒர்க்கில் வண்டி ஏற்றுறதுல இருந்து ஆர்கனைஸில் ஒரு ரூம் கிடைக்கல. நேற்று நைட்டாக நாங்கள் இதில் தந்தோம். நானும் ஒரு 2-3 ரூம் நம்பர் அனுப்புனேன். ரூமே கிடைக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த டைமில் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. பண்ணுறீங்க? என் பேர் கார்த்தி. நான் தென்காசிலேருந்து வரேன். பிஸ்னஸ் பண்ணுறேன். போர்வெல் வச்சுருக்கேன். இங்கே தான் இருப்பேன். தென்காசி ஒரு 3 மணி நேரம் டோட்டலாக முடிச்சுருக்கேன். சென்னையிலேருந்து வரேன். ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். சத்தமாக சொல்லு ப்ரோ. என் பேர் கணநாதன். நான் வந்து அசென்சில் வேலை பார்க்குறேன். ஓகே ப்ரோ. சரி, மதன் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே சொல்லுங்க ப்ரோ. என்னோட பேர் வந்து யுவராஜ். நான் ஒசூர்லேருந்து வரேன். யுவராஜ் நான் ஒர்க் பண்ணுறேன். ஒசூர்லேருந்து வரேன். நான் இப்போ திருச்சியில் வந்து சாணி ஏவியன் ஃபீல்டில் வந்து ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஏன் இப்படி கொடுக்கறதுனா ஏதாவது நம்ம அந்த சைடு போகிறப்ப நம்மளுக்கு வேறு பாட்டு டக்கு மாற்றக்கூடாது. டிஜே மாதிரியே ஆடு நீங்க வரீங்களா? சரி, நீங்க அவங்க வருவார். நீ வா ப்ரோ உள்ள. சரி நீ யாரு ப்ரோ? வா ப்ரோ. ப்ரோ எல்லாம் நம்ம பசங்க தான். நீங்க அது இதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை. ப்ரோ ஷை பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஆடலாம் வாங்க. நம்ம பாட்டுக்கு ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுங்க, நான் கொலா அப்செட் பண்ண சொல்கிறேன். நைட் இந்த வழி தான் வந்தோம். கிளம்பியாச்சு. எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க.